வள்ளல் பாரி பயிற்சி மையம், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம். முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8438460253. இன்றைய வகுப்பில் மு. வரதராசன் தமிழ் இலக்கிய வரலாற்று நூலிலிருந்து பாடம் எண் 8 காப்பியங்கள் குறித்து காணலாம். திருமாலின் அவதாரங்கள் குறித்து பேசும் இதிகாசங்கள் இராமாயணம், மகாபாரதம். பாரதத்தை இயற்றியவர் வியாசர். மகாபாரதம் 5ஆம் வேதம் என சிறப்பிக்கப்படுகிறது. இராமாயணத்தை இயற்றியவர் வால்மீகி முனிவர். பெருந்தேவனார் படைத்த நூல் பாரதம். அது தற்போது கிடைக்கவில்லை. பாரதம் பாடிய பெருந்தேவனார் சங்க இலக்கிய நூல்களில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு ஆகிய இலக்கியங்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார். கிபி 13ஆம் நூற்றாண்டில் அருணிலை விசாகர் வத்சராசர் என்பவர் தமிழில் பாரதம் படைத்தார். கிபி 17ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரார் பாரதம் படைத்தார். சிவபெருமானின் திருவிளையாடல் கூறும் முதல் நூல் கல்லாடம். கல்லாடம் என்னும் நூலை இயற்றியவர் கல்லாடர். இந்நூல் ஆசிரியப்பாவால் படைக்கப்பட்டது. 100 பாடல்களை உடையது. மதுரையில் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை கல்லாடம் பேசுகிறது. வடமொழியில் மத்தவிலாச பிரகசனம் என்னும் நூலை இயற்றியவன் மகேந்திரவர்ம பல்லவன். வடமொழியில் காவியதர்சம் என்னும் நூலை படைத்த தண்டியடிகள் அதனை தமிழில் தண்டியலங்காரம் என வழங்கினார். காஞ்சிபுரத்திலிருந்து சென்று நாளந்தா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர்கள் தருமபாலர், தின்னாகர். தமிழில் பாடப்படும் காதல் துறைகள் பற்றி இப்போது கிடைக்கும் பழைய இலக்கணம் தொல்காப்பிய பொருளதிகாரம். இறையனார் களவியல் உரை இயற்றியவர் நக்கீரர். இறையனார் களவியலை இயற்றியவர் இறையனார். இறையனார் களவியல் 60 சூத்திரங்களை உடையது. இந்நூல் களவியல், கற்பியல் என்னும் 2 பிரிவுகளில் 60 சூத்திரங்களை உடையது. இறையனார் களவியலுக்கு சிறந்த உரை இயற்றியவர் நக்கீரர். சங்கம் குறித்த குறிப்புகளை முதலாக தரக்கூடிய நூல் இறையனார் களவியல் உரை. 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் உரைநடையை அறிந்து கொள்ள இறையனார் களவியல் உரை உதவுகிறது. புறப்பொருள் வெண்பா மாலையின் முதல் நூற் பன்னிரு படலம். புறப்பொருள் வெண்பா மாலையை இயற்றியவர் ஐயனாரிதனார். பெருங்கதையை இயற்றியவர் கொங்குவேளிர். பெருங்கதையின் சமயம் சமணம். பிருகத்கதா என்னும் பைசாச மொழி நூலை ஒட்டி தமிழில் இயற்றப்பட்டது பெருங்கதை. வத்தவ நாட்டு கௌசாம்பி நகரத்து அரசனான உதயணன் வரலாற்றை 5 காண்டங்களில் விரிவாக கூறுவது பெருங்கதை. உதயணன் என்பது காரண பெயர். சூரிய உதய காலத்தில் பிறந்ததால் உதயணன் எனப்பட்டான். பெருங்கதையின் சுருக்கம் எனப்படுவது உதயணகுமார காவியம். உதயணகுமார காவியம் 369 பாடல்களை கொண்டது. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். நரிவிருத்தம் இயற்றியவர் திருத்தக்க தேவர். விருத்தப்பாவின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் திருத்தக்க தேவர். நரிவிருத்தம் நீதி நூல். சீவக சிந்தாமணியின் பாட்டுடை தலைவன் சீவகன். சீவகன் மணந்த பெண்கள் 8 பேர்கள். சீவக சிந்தாமணி முடிபொருள் தொடரிலை செய்யுள் என்று அழைக்கப்படுகிறது. சீவக சிந்தாமணி முக்தி நூல் என்று அழைக்கப்படுகிறது. இந்நூல் மணநூல் என்றும் அழைக்கப்படுகிறது. சீவக சிந்தாமணியின் மூலக்கதை சத்ர சூடாமணி, கத்திய சிந்தாமணி, ஸ்ரீபுராணம் ஆகியவற்றில் காணப்படுகிறது. சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். இவர் சைவ சமயத்தைச் சார்ந்தவர். தன்னுடைய படைப்பை படைப்பதற்காக சிந்தாமணியிலிருந்து ஒரு அகப்பை முகந்து கொண்டேன் என்று கூறியவர் கம்பர். சீவகனின் தந்தை சச்சந்தன், தாய் விசையை. சீவகன் பிறந்த இடம் சுடுகாடு. சீவகனை எடுத்து வளர்த்தவன் கந்துக்கடன். வெவ்வாய் ஓரி முழவாக என்னும் பாடல் இடம்பெறும் நூல் சீவக சிந்தாமணி. சூளாமணி என்னும் காப்பியத்தை இயற்றியவர் தோளாமொழித்தேவர். சூளாமணி என்றால் ஒளி குன்றாத மணி என்பது பொருள். சூளாமணியில் உள்ள சருக்கங்கள் எண்ணிக்கை 12. சூளாமணியில் பாடல்கள் எண்ணிக்கை 2330. சூளாமணியின் கதைத்தலைவர்கள் திவிட்டன், விசயன். சூளாமணியின் மூலக்கதை ஸ்ரீபுராணத்தில் காணப்படுகிறது. சூளாமணி முடிவாக வலியுறுத்தும் பொருள் துறவு. பெருங்காப்பிய இலக்கணம் அமைந்த சிறுகாப்பியம் சூளாமணி.
வளையாபதி காப்பியத்தில் தற்போது கிடைக்கும் பாடல்கள் 70. குண்டலகேசி பௌத்த சமய காப்பியம். குண்டலகேசியின் ஆசிரியர் நாதகுத்தனார். குண்டலகேசியில் இடம்பெறும் பாழையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் என்னும் பாடல் நிலையாமையை உணர்த்துவதாகும். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த நூல் நீலகேசி. நீலகேசி என்பது தர்க்க நூல். நீலகேசியில் இடம்பெறும் பாடல்கள் 894. மேரு மந்திர புராணத்தை இயற்றியவர் வாமனாச்சாரியார். சமண சமய தீர்த்தங்கரர் வரலாற்றை கூறும் நூல் சாந்தி புராணம். உயிர்கொலை கூடாது என்று வலியுறுத்தும் நூல் யசோதர காவியம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்னும் 5 ஐம்பெருங்காப்பியங்கள். உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி என்னும் 5 சிறுகாப்பியங்கள். சக்கரவர்த்தி என்னும் பட்டம் பெற்றவர்கள் கம்பர், ஒட்டக்கூத்தர். திருவிசைப்பாவில் இடம்பெறும் பாக்கள் 302. சைவ திருமுறைகள் 12. 1, 2, 3 திருமுறைகள் திருக்கடைக்காப்பு. 4, 5, 6 திருமுறைகள் தேவாரம். 7ஆம் திருமுறை திருப்பாட்டு. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர் இயற்றிய திருவாசகம் மற்றும் திருக்கோவையார். 9ஆம் திருமுறை 9ன்மர் பாடிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டு பாடியவர் சேந்தனார். 10ஆம் திருமுறை பாடியவர் திருமூலர். 11ஆம் திருமுறை பன்னிருவர் பாடிய பக்தி பாடல்களாகும். 12ஆம் திருமுறை சேக்கிழாரின் பெரிய புராணமாகும். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். பெரிய புராணம் தோன்றுவதற்கு மூல நூல்கள் திருத்தொண்டத் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி. பெரிய புராணத்தின் தலைவர் சுந்தரர். பெரிய புராணம் திருத்தொண்டர் மாக்கதை என்று அழைக்கப்பெறுகிறது. சேக்கிழார் தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுகிறார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிழாரை பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று குறிப்பிடுகிறார். சேக்கிழார் பிள்ளைத்தமிழை இயற்றியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திருத்தக்கதேவர் உருவாக்கிய விருத்தப்பாவை எளிய நடையில் கொண்டு வந்தவர் சேக்கிழார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சேக்கிழார் கூறுவது அடியார் சிறப்பு. 12ஆம் நூற்றாண்டில் சோழரின் அவைக்கள புலவராக விளங்கியவர் ஒட்டக்கூத்தர். கூத்தர் என்பது சிவபெருமானுக்கு உரிய பெயர். மூவருலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர். மூவருலா விக்கிரம சோழன் உலா, குலோத்துங்க சோழன் உலா, ராஜராஜ சோழன் உலா ஆகிய 3 உலாக்களை தன்னகத்தை கொண்டது. தக்கையாக பரணியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். தக்கையாக பரணியில் உள்ள தாளிசைகள் 815. கம்பராமாயணத்தில் 7ஆம் காண்டமான உத்தரகாண்டத்தை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். காங்கேயன் 4000 கோவையை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். ஏறெழுபது, சிலை 70, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி ஆகிய நூல்களை பாடியவர் கம்பர். ராமாவதாரத்தில் அன்பு கொண்ட ஆழ்வார்கள் குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். வால்மீகி ராமாயணம் ஆதி காவியம் எனப்படுகிறது. கம்பர் இயற்றிய மாயா சனக படலம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. வாலியின் மனைவி தாரை. சீதையை ராவணன் கவர்ந்து சென்ற இடம் பஞ்சவடி. வன்மை ஓர் வறுமை இன்மையால் என்று கம்பர் வர்ணிக்கும் நாடு கோசல நாடு. கற்பு என்னும் ஒன்று மகிழ்ந்து களிநடம் புரிய கண்டேன் அனுமன் கூற்று. என் வலிமையை நோக்கியே இந்த பெரும் பகையை தேடிக்கொண்டேன் ராவணன் கூற்று. சங்க இலக்கியத்தில் ஔவையார் பாடிய பாடல்கள் எண்ணிக்கை 59. அதியமானின் அவைக்கள புலவரான விளங்கியவர் ஔவையார். அதியமானுக்காக ஔவையார் தொண்டைமானிடம் தூது சென்றார். அதியமான் அரசாண்ட இடம் தகடூர், இன்று தருமபுரி என்று வழங்கப்படுகிறது. பிற்கால நீதி இலக்கிய வரலாற்றில் ஔவையார் பாடிய இலக்கியங்கள் ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி. புதிய ஆத்திசூடி இயற்றியவர் பாரதியார். கல்வி ஒழுக்கம், நன்னூல் கோவை, பத்தனந்தாதி, அருந்தமிழ் மாலை, தரிசனப்பத்து, அசதிக்கோவை, ஔவைக்குறள் என்னும் நூல்களை இயற்றியவர் ஔவையார். திருவெழுக்கூற்றிருக்கை என்னும் இலக்கியம் படைத்தவர் திருமங்கை ஆழ்வார். திருவெழுக்கூற்றிருக்கை ரதபந்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓரடி 4 முறை அமைந்தால் அது ஏகபாதம். ஒரு செய்யுளை முதலிலிருந்து படித்தாலும் இறுதியிலிருந்து படித்தாலும் ஒரே செய்யுளாக அமையுமாறு பாடுவது மாலை மாற்று எனப்படும். வெற்றிக்கு எங்களோடு இணைந்திருங்கள். வள்ளல்பாரி பயிற்சி மையம், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8438460253. தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. இங்கு கொடுக்கப்படும் பாடங்கள் இலக்கிய வரலாற்றின் அடிப்படையிலேயே கொடுக்கப்படுகின்றன. நூலிலிருந்து திரட்டி கொடுக்கப்படுகின்றன. எனவே நீங்கள் மு வரதராசன் இலக்கிய வரலாற்றை படிக்கும்போது
ஒவ்வொரு இலக்கியத்திற்கும் கொடுக்கப்பட்டுள்ள பாடல் எண்ணிக்கையில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் மற்ற இலக்கிய வரலாற்று நூல்களுக்கும் மூவா இலக்கிய வரலாற்று நூலுக்கும் பாடல் எண்ணிக்கையில் முரண்பாடு காணப்படுகிறது. எனவே மூல நூல்களை ஒப்பிட்டு பாடல்கள் எத்தனை என்பதை முடிவு செய்ய வேண்டும். எதிர்வரும் காலத்தில் வள்ளல்பாரி பயிற்சி மையம் மூல நூல்களை நோக்கி சரியான பாடல் எண்ணிக்கையை உங்களுக்கு வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.